வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம செலினியம் டை ஆக்சைடு ரியேஜென்ட்டோட பகுதி 2 தமிழ்ல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட முந்தைய வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செலினியம் டை ஆக்சைடு ரியேஜென்ட்டோட தயாரித்தல், பண்புகள் மற்றும் அதனுடைய பயன்பாடுகள்ல முக்கியமான பயன்பாடான அல்லேலிக் ஆர் பென்சேலிக் ஆக்சிடேஷன முந்தைய பகுதியில வந்து நம்ம பார்த்தோம். இதுவரைக்கும் அந்த முந்தைய பகுதியை பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க பாருங்க. இன்றைய பகுதியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சிடேஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கைன்ஸ் மற்றும் டீஹைட்ராஜனேஷன் ரியாக்ஷனை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போறது ஆக்சிடேஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த கீட்டோன் காம்பவுண்ட வந்து எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்பா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். அதாவது ஆல்பா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா, ஆல்பா பொசிஷன்ல மெத்தில் ஆர் மெத்திலின் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை நம்ம செலினியம் டை ஆக்சைடு பயன்படுத்துறோம் அப்படின்னா, அதனுடைய கரஸ்பாண்டிங் டைகீட்டோன் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. பர்டிகுலரா இந்த வினைக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரைலி ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வினைக்கு அல்லது இந்த வினைய எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெக்கானிசம் வந்து 2 வகையான மெக்கானிசம் இருக்கு. நீங்க உங்களோட டெக்ஸ்ட் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில புத்தகங்கள்ல 2 மெக்கானிசம் குடுத்திருப்பாங்க. சில புத்தகங்கள்ல ஏதாவது ஒரு மெக்கானிசம் வந்து குடுத்திருப்பாங்க. இந்த 2 மெக்கானிசம் வழியிலயும் நம்ம இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த 2 மெக்கானிசத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம இப்ப பார்க்கலாம். முதல் மெக்கானிசத்த பார்ப்போம். அதற்கு முன்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கீட்டோன் அதாவது ஈனலைசபிள் கீட்டோன் வந்து நமக்கு தெரியும். அது கீட்டோ ஈனால் டாட்டோமர்சத்துல கொஞ்சம் அமௌண்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த கீட்டோன் வந்து கீட்டோ ஈனால் டாட்டோமரிசம் மூலமாக ஈனால் ஃபார்ம்ல இருக்கு. இந்த ஈனால் ஃபார்ம் தான் நமக்கு செலினியம் டை ஆக்சைடு கூட வினைபுரிய போகுது. எப்படின்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பாருங்க. 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. அதுல ஒரு லோன் பேர் வந்து இங்க இருக்கக்கூடிய செலினியத்தை தாக்குது. ஏன் செலினியத்தை தாக்கணும்? இந்த செலினியத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருக்கு. எலக்ட்ரான் நெகட்டிவ் குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு. அதனால செலினியத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கும். அதனால அதை அட்டாக் பண்ணுது. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனை நோக்கி நகருது. இந்த நகர்ந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும்? இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இதனோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். இதன் பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த பை எலக்ட்ரான் வந்து இங்க இருக்கக்கூடிய கார்பனை தாக்குது. இதன் காரணமாக இந்த எலக்ட்ரான்கள் இங்க நகருது. அதே வேளையில ஆக்சிஜன் செலினியம் பாண்ட் வந்து உடையுது. உடைஞ்சு உங்களுக்கு புதுசா இன்னொரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. இந்த இன்டர்மீடியேட் கிடைச்ச உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் இங்க நகருது. அதே வேளையில இந்த ஆக்சிஜன் செலினியம் பாண்ட் உடைஞ்சு இந்த எலக்ட்ரான்கள் செலினியத்தை நோக்கி நகருது. அதே வேளையில ஹைட்ராக்சி குழு வந்து வெளித்தள்ளப்படுது. இதனோட முடிவுல வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு டைகீட்டோன் கிடைக்கும், செலினியம் பை ப்ராடக்ட் கிடைக்கும். அதே வேளையில வாட்டர் பை ப்ராடக்ட்டும் கிடைக்கும். இந்த பர்ட்டிகுலர் மெக்கானிசத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோரே மெக்கானிசம். இந்த வினைய வந்து கோரே மெக்கானிசம் வழியிலயும் நம்ம விளக்கலாம். அதே வேளையில இன்னொரு மெக்கானிசம் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு பேர் ஷார்ப்லஸ் மெக்கானிசம். ஷார்ப்லஸ் மெக்கானிசம் வழியிலயும் இதை விளக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோரே மெக்கானிசத்துல இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு செலினியத்தை தாக்குச்சு. ஆனா ஷார்ப்லஸ் மெக்கானிசத்துல இங்க இருக்கக்கூடிய கார்பன் வந்து தாக்க போகுது. எப்படி தாக்கும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான்கள் இங்க உள்ள வரும். அதே வேளையில இந்த எலக்ட்ரான்கள் செலினியத்தை தாக்கும். அதனைத் தொடர்ந்து இந்த பை எலக்ட்ரான்கள் இங்க வெளிநோக்கி ஆக்சிஜனை நோக்கி நகரும். இதனோட முடிவுல உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இந்த இன்டர்மீடியேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்க இருக்குல்ல இந்த எலக்ட்ரான்கள், ஹைட்ரஜன் அட்டாச் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்கள் இங்க நகருது. இதனைத் தொடர்ந்து இந்த ஹைட்ராக்சி குழு வெளித்தள்ளப்படுது. உங்களுக்கு புதுசா இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. இந்த இன்டர்மீடியேட் கிடைச்ச உடனே வாட்டர் உடனடியாக இந்த பொசிஷன்ல வந்து வினை புரியுது. எப்படின்னு பார்ப்போம். இந்த எலக்ட்ரான்கள் இங்க தாக்குது. இதை தொடர்ந்து இந்த எலக்ட்ரான்கள் செலினியத்தை நோக்கி நகருது. அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் ஒரு ஹைட்ரஜன் குழுவை வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்குது. இப்ப இந்த எலக்ட்ரான்கள் இங்க நகருது. இந்த எலக்ட்ரான்கள் செலினியத்தை நோக்கி நகருது. ஹைட்ராக்சி குழு வெளித்தள்ளப்பட்டு உங்களுக்கு டைகீட்டோன் வந்து கிடைக்குது. அதே வேளையில செலினியம் மற்றும் வாட்டர் பை ப்ராடக்ட்டும் கிடைக்குது. இந்த மெக்கானிசத்துக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி பேர் வந்து ஷார்ப்லஸ் மெக்கானிசம். இந்த மாதிரி 2 வகையான மெக்கானிசத்தை வச்சு நம்ம ரைலி ஆக்சிடேஷனை வந்து
விளக்கலாம். இதற்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். முதல் எடுத்துக்காட்டு பாருங்க, அசிட்டால்டிகைடை செலினியம் டை ஆக்சைடு பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த பொசிஷன் வந்து இப்போ உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காம்பவுண்ட்ல மெத்தில் குரூப் இருக்கு, மெத்திலின் குரூப் இருக்கு. அப்ப எது ஆக்சிடைஸ் ஆகும், மெத்திலா மெத்திலினா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்ப இந்த மாதிரி கேள்வி வந்துச்சு அப்படின்னா உடனடியா நீங்க என்ன பண்ணணும், எந்த ஈனால் ஃபார்ம் வந்து ரொம்ப ஸ்டேபிள் அப்படின்னு பார்க்கணும். இப்ப இதை கீட்டோனால் டாட்டோமர்சத்துல போட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும், இந்த ஃபார்மும் கிடைக்கும், இந்த ஃபார்மும் கிடைக்கும். இதுல எந்த ஃபார்ம் வந்து மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் தான் மோர் ஸ்டேபிள். ஏன் அப்படின்னா மோர் சப்ஸ்டியூட்டட் அல்கின் தான் ரொம்ப ஸ்டேபிள். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்கின் தான் மோர் சப்ஸ்டியூட்டட் அல்கின். எனவே இதுதான் மோர் ஸ்டேபிள். அப்போ உங்களுக்கு இந்த பொசிஷன் தான் ஆக்சிடைஸ் ஆகும் செலினியம் டை ஆக்சைடு பயன்படுத்தும் பொழுது. ஸோ உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகி இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இதை வந்து ரஃபா நம்ம எப்படி சொல்லிக்கலாம், சிஹெச்2க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகம், எதை காட்டிலும், மெத்தலை காட்டிலும். அடுத்து இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். இப்ப இந்த சைக்ளோஹெக்சனோனை பாருங்க, செலினியம் டை ஆக்சைடு பயன்படுத்தும் பொழுது இந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகி சைக்ளோஹெக்சேன் டயோனா வந்து மாறி இருக்கு. இது அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள். இங்க பாத்தீங்க அப்படின்னா இரண்டுமே மெத்திலின் குழு தான். ஆனா இந்த மெத்திலின் குழுவுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, ஒரு மெத்தில் குழு வந்து இருக்கு. அப்ப உங்களுக்கு இங்க ஆக்சிடைஸ் ஆகுமா, இங்க ஆக்சிடைஸ் ஆகுமாங்கிற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு நேச்சுரலாவே வரலாம். ஆனா இந்த பக்கம் போனோம் அப்படின்னா உங்களுக்கு மெத்தில் வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்து ஏற்படுத்தும். அதன் காரணமாக இந்த ஸ்டெரிக்லெஸ் பொசிஷனா இருக்கக்கூடிய இந்த மெத்திலின் குரூப்பை வந்து அதை ஆக்சிடைஸ் பண்ணி உங்களுக்கு கரஸ்பாண்டிங் கீட்டோனை வந்து கொடுக்கும். இது அடுத்த இன்ட்ரெஸ்டிங் எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆக்டிவ் மெத்திலின் குரூப் இருக்கு, அதே வேளையில 2 அல்லைலிக் பொசிஷனும் இருக்கு. சரிங்களா? ஆனா இந்த இடத்துல இந்த வினை தான் டாமினேட் பண்ணுது. அதாவது ரைலி ஆக்சிடேஷன் தான் டாமினேட் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான எடுத்துக்காட்டு. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு மெத்திலின் குரூப் இருக்கு, இங்க ஒரு மெத்திலின் குரூப் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெத்திலின் குரூப் வந்து ஒரு பினைல் குரூப் பக்கத்துல இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம், அதை பென்சலிக் பொசிஷன் சொல்லலாம். அப்ப இந்த பொசிஷனுக்கு தான் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கறனால உங்களுக்கு இந்த இடத்துல ஆக்சிடைஸ் ஆகி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. ஜஸ்ட் மோனோகீட்டோன் மட்டும் இல்ல, டைகீட்டோன் காம்பவுண்டுகள், அதாவது 1,3 டைகார்பனைல் காம்பவுண்ட்ஸையும் செலினியம் டை ஆக்சைடு பயன்படுத்தினோம்னா உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஆக்சிடைஸ்டு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இது அடுத்த எடுத்துக்காட்டு. இண்டேன் டயோன் செலினியம் டை ஆக்சைடு பயன்படுத்தும் பொழுது என்ன நடக்குது, இண்டேன் ட்ரையோனா மாறுது. அதாவது இந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆயிடுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் கிடையாது, உடனடியாக வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு நின்ஹைட்ரீன் வந்து கிடைக்குது. இந்த காம்பவுண்டுக்கு பேரு நின்ஹைட்ரீன். அடுத்து நம்ம பார்க்க போறது ஆக்சிடேஷன் ஆஃப் அல்கைன்ஸ் வந்து பார்க்க போறோம். ஆக்சிடேஷன் ஆஃப் அல்கைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எடுத்துக்காட்டுகள் இல்ல, ஒன்லி இரண்டு எடுத்துக்காட்டுகள் தான் இருக்கு. அதுல முதல் எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் அல்கைன்ஸை செலினியம் டை ஆக்சைடு மற்றும் சல்பியூரிக் ஆசிட் முன்னிலையில வினைப்படுத்தும் பொழுது அதனுடைய கரஸ்பாண்டிங் கீட்டோன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த வினையோட வழிமுறை எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு இன்டர்னல் அல்கைன்ஸை அல்லது டெர்மினல் அல்கைன்ஸை நம்ம சல்பியூரிக் ஆசிட் பயன்படுத்தினோம்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் ஈனலைசபிள் கீட்டோன் வந்து ப்ராடக்டா கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்படி ஈனலைசபிள் கீட்டோன் கிடைச்ச பிறகு நம்ம ஏற்கனவே முந்தைய இதுல பார்த்த மெக்கானிசம் படியே உங்களுக்கு இந்த டைகீட்டோன்ஸ் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல வந்து பாத்தீங்கன்னா டெர்மினல் அல்கைன் செலினியம் டை ஆக்சைடு சல்பியூரிக் ஆசிட் பயன்படுத்தினா கரஸ்பாண்டிங் கிளைஆக்சாலிக் ஆசிட் டெரிவேட்டிவ் வந்து கிடைக்குது. அதற்கு அடுத்து நம்ம பார்க்க போறது டீஹைட்ராஜனேஷன் ரியாக்ஷனுக்கும் இந்த செலினியம் டை ஆக்சைடை பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டா 1,4 டைகார்பனைல் காம்பவுண்ட்ஸ் செலினியம் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு 170°C ஹீட் பண்றப்ப உங்களுக்கு டீஹைட்ராஜனேஷன் ரியாக்ஷன் வந்து நடக்குது. அதாவது இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன், இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து எலிமினேட் ஆகி உங்களுக்கு அல்கீன் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இதனோட வினை வழிமுறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீஹைட்ராஜனேஷன் ரியாக்ஷனுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய மெக்கானிசம் வந்து இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்த ஆக்சிடேஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண எப்படி 2 விதமான மெக்கானிசம் இருக்குதோ, அதே போலவே டீஹைட்ராஜனேஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் நிறைய மெக்கானிசங்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரீசெண்டா ப்ரப்போஸ் பண்ண மெக்கானிசம் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவ் பண்ண மெக்கானிசம் இது.
ஸோ அதன்படி பார்க்குறப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செல்லியம் டை ஆக்சைடு இந்த 1,4 டைகார்பனைல் காம்பவுண்ட்ஸ் கூட எப்படி வினைபுரியுதுன்னு பாருங்க. முதல்ல இங்க இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. அதே வேளையில இந்த எலக்ட்ரான்கள் இங்க நகருது. இந்த எலக்ட்ரான்கள் செல்னியத்தை தாக்குது. இதனோட முடிவுல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இந்த இன்டர்மீடியேட்டை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம வரைஞ்சுக்கலாம். எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹைட்ரஜனை போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பை எலக்ட்ரான் வந்து இந்த ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. இந்த எலக்ட்ரான்கள் இங்கே நகருது. இந்த எலக்ட்ரான்கள் இங்கே நகருது. அதே வேளையில ஆக்சிஜன் செல்னியம் பாண்ட் வந்து உடைஞ்சு உங்களுக்கு அல்கின் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,4 எலிமினேஷன் பேர். அது என்ன 1,4 எலிமினேஷன்? இங்கே பாருங்க, இது ஃபர்ஸ்ட் பொசிஷன். இங்கே வந்து ஒரு குரூப் எலிமினேட் ஆகுது. 1, 2, 3, 4 ஃபோர்த் பொசிஷன்ல ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகுது. ஸோ 1,4 எலிமினேஷன் ஆகி உங்களுக்கு அல்கீன் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இதற்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1,4 டைகார்பனைல் காம்பவுண்ட் செல்லியம் டை ஆக்சைடு பயன்படுத்தும் போது உங்களுக்கு கரஸ்பாண்டிங் அல்கீன், அதாவது டீஹைட்ராஜனேஷன் ஆன ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அதே போலவே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்செலிக் பொசிஷன், 2 பென்செலிக் பொசிஷன் இருக்கு நம்ம செல்லியம் டை ஆக்சைடு பயன்படுத்துறப்ப. இந்த காம்பவுண்டும் டீஹைட்ராஜனேஷன் வினைக்கு உட்பட்டு உங்களுக்கு இந்த அல்கீன் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அதே போலவே 2 அசிட்டிக் ஆசிட்டை எடுத்துக்கிட்டு செல்லியம் டை ஆக்சைடு பயன்படுத்தினீங்கனாலும் டீஹைட்ராஜனேஷன் வினைக்கு உட்பட்டு உங்களுக்கு சக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் வந்து கிடைக்குது. இதை தவிர, அதாவது நம்ம முன்னாடி ஒரு 3 விதமான அப்ளிகேஷன் இன்னைக்கு பார்த்தோம். அதை தவிர செல்லியம் டை ஆக்சைடை வந்து கேட்டலிஸ்டாவும் சில இடங்கள்ல பயன்படுத்துறாங்க. சரிங்களா? ஸோ அதற்கு எடுத்துக்காட்டு பார்ப்போம். முதல் எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெலியிக் ஆசிட். இந்த மெலியிக் ஆசிட்டை எடுத்து செல்லியம் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஹைட்ராக்சிலேஷன் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து ரெசிமிக்கா கிடைக்கும். ஏன்னா இங்க நம்ம எந்த விதமான கைரல் சோர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. அதனால உங்களுக்கு ரெசிமிக் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். அதே போலவே ஃபியூமாரிக் ஆசிட் வந்து செல்லியம் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அதனுடைய மீசோ ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. சரி, இதனோட மெக்கானிசத்தை பார்ப்போம், எப்படி இந்த வினை வந்து நடக்குதுன்னு. ஸோ நான் இங்கே ஏற்கனவே சொன்னேன் செல்லியம் டை ஆக்சைடு இங்கே வந்து கேட்டலிஸ்டாக தான் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு. ஸோ செல்லியம் டை ஆக்சைடு வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணி செலினஸ் ஆசிட்டா வந்து கிடைக்குது. இந்த செலினஸ் ஆசிட் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட வினைப்படும் போது உங்களுக்கு ஒரு ஆக்டிவ் ரியேஜென்ட் கிடைக்குது. இந்த ரியேஜென்ட்டோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கீனை வந்து ஈபாக்சைடா மாற்றக்கூடிய வேலையை அது பண்ணுது. ஸோ இந்த ஈபாக்சைடு உருவான பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் வந்து ஈபாக்சைட ரிங் ஓப்பனிங் வந்து பண்ணுது. இந்த வினை எப்படி நடக்குது அப்படின்னா ஈபாக்சைடு ரிங் ஓப்பனிங் வந்து எப்படி நடக்குது? பேக்சைடு தான் இந்த வினை வந்து, அதாவது ஈபாக்சைடு வந்து ஓப்பன் பண்ணும். அப்ப அதனோட முடிவுல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டிரான்ஸ் ஹைட்ராக்சிலேஷன் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ சுருக்கமா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த வினையோட முடிவுல உங்களுக்கு என்ன நடக்கும்? டிரான்ஸ் டைஹைட்ராக்சிலேஷன் வந்து நடக்கும். இன்னைக்கு செல்லியம் டை ஆக்சைடு ரியேஜென்ட்டை பற்றியான 3 முக்கிய பயன்பாடுகள் மற்றும் செல்லியம் டை ஆக்சைடு கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணக்கூடிய வினையை பற்றி இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க சில பிராக்டிஸ் ப்ராப்ளம்லாம் கொடுத்துருக்கேன். உங்களோட ஓய்வு நேரத்துல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் இன்னொரு வினையில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.